Hi, very good morning, everyone. Very good morning. How are you doing? Yeah, doing fine. நான் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு உங்க வைஃப்க்கு பிறந்த நாள் இல்லையா? சோ டிசி லைவ் சார்பாவும் டேசி க்ரூ சார்பாவும் உங்க வைஃப்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. சோ பாலானா, ஐ சொல்லுங்க. அம் சோ ஹாப்பி டிசி லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம நீங்க 15 இயர்ஸ் டேசி க்ரூல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு அது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். மகிழ்ச்சி. நான் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேசி க்ரூல இல்ல, இது ஒரு ஃபேமிலியா தான் நான் நினைக்கிறேன் தேசி க்ரூவை. ஓகே. ஐ எம் வெரி ஹாப்பி. யூ ஆர் வெரி ஹாப்பி. ஐ எம் சோ ஹாப்பி அப்படி சொல்ற மாதிரி. சோ பாலானா சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஃபேமிலி, யுவர் அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க அதை பத்தி ஜெனரலா சொல்லுங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி இஸ் வெரி பிக். எனக்கு சிஸ்டர். ஓகே. எனக்கு மொத்தம் 3 brothers, மொத்தம் 30 members எங்க ஃபேமிலில. ஓகே. 13 பேரு. ஆமா, 13 பேர் நாங்க. 13 நம்பர். ஓகே. நீங்க 13ல எத்தனாவது ஆளு? லாஸ்டர். அப்பா, ஜாலியா இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் ஏன் பிறக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? ஹாப்பி, சந்தோஷமா தான் இருக்கேன். ஓகே. சோ உங்களோட எஜுகேஷன் சொல்லுங்க பாலானா. நீங்க எஜுகேஷன் சொல்லுங்க, எப்படி டேசி க்ரூல நீங்க ஜாயின் பண்ணீங்க, அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா தேசி க்ரூல 2008 அக்டோபர். Okay. 2008 அக்டோபர். ஓகே. என்ன வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஆபீஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ஜெயான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகே. அவங்கதான் வந்து சலோனி கிட்ட என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. சலோனி அப்ப எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு என்ன வந்து தேசி க்ரூல ஜாயின் பண்ண வச்சாங்க. Okay. 2008 சோ பாலா, நீங்க அப்ப ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ இந்த 15 வருஷம் கடந்து, ஓகே, சோ ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து டேசி க்ரூவை பத்தி சொல்லணும். எப்படி ஆரம்பிச்சது, ஆரம்ப கட்டத்துல டேசி க்ரூ எப்படி இருந்தது, இப்போ அது எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு, அதை அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போக முடியுமா அந்த ஸ்டோரிய? சும்மா சின்னதா. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஓவரால் செக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூடட். ஓகே. காட் இட். இப்போ வந்து growth பாத்தீங்கன்னா 1500 மேல இருக்குன்னா இப்போ வந்து growth ஜாஸ்தியா தான் இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. சோ இது 100 மடங்கு இல்ல, பல மடங்கு இல்ல. சோ 50ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 500 மடங்குக்குன்னா அதிகமான ஸ்ட்ரென்த் இப்ப இருக்கிறது. அதிகமா இருக்கு. ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு இப்போ. சோ நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க பாலானா? உங்களோட அந்த சேலஞ்சிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க சென்னை ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க. 1-2 இன்சிடென்ட், நீங்க வேற சென்டருக்கு போனது இல்ல அந்த சென்டர் பில்ட் பண்ண டைம்ல எல்லாம் நீங்க அங்க இருந்திருப்பீங்கல்ல, அந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இல்ல எல்லா சென்டருக்கும் போயிருக்கலாம். கொள்ளு வந்து சென்டர் ரெடி பண்ணும் போதெல்லாம் நான் அங்க இருந்தேன். எல்லா ஒர்க்கும் வந்து அட்டன் பண்ணிருந்தேன். எல்லாம் ஒர்க் பண்ணும் போது பார்த்தேன். டிஎன்பில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணும் போது நானும் அங்கதான் இருந்தேன் ஃபுல்லாவே. ஓகே. விழுப்புரம்னா ஆக்சுவலா அது 15 நாள் நான் போய் 2-3 தடவை போயிருக்கேன், பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் அது காலேஜ்லனால நம்மளால இது பண்ண முடியாது. நான் கொள்ளு வந்து ஃபுல்லாவே ஸ்டே பண்ணி ஒர்க் அட்டன் பண்ணிருக்கேன், பாத்துருக்கேன். ஒரு சென்டர் வந்து நியூவா லான்ச் ஆன இடத்துல அது டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருந்தே அங்க இருந்திருக்கீங்க நீங்க? அங்கதான் இருந்தேன் ஃபுல்லாவே. அங்க இருக்கும்போது பாலானா, நீங்க அந்த சென்டர்ஸ்ல எல்லாம் இருந்தீங்கல்ல, அப்ப வந்து நீங்க அங்க இருக்கிற மக்கள் வந்து அப்ப எப்படி இருந்தாங்க, இல்ல இப்போ எவ்வளவு அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது நீங்க பாக்குறீங்க? என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க அப்போ சென்டர் புதுசா ஆக்குனதுக்கும் இப்போ 15 வருஷம் கழிச்சு அங்க இருக்கிற அந்த பீப்புளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? டிஃபரன்ஸ்னா இப்போ அது மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. பட் என்ன நிறைய மக்கள் அதிகமா இருக்காங்க இப்போ சென்டர்ஸ்ல. என்ன டெவலப் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க சென்டர்ஸ்ல? இப்ப டெவலப் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே டிஎன்பில பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப இது பண்ணும் போது இப்போ 100 பேர் 100 பேர் தான் இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா. 400 பேர் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி பில்டிங் புதுசா எல்லாமே ரெடி பண்ணி பக்காவா இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. ஓகே, சரி. நீங்க வந்து டேசி க்ரூல வரும்போது உங்களோட நாலேஜ் லெவல் எப்படி இருந்தது? இப்போ இந்த 15 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் டெவலப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பர்சனலா?
நான் உண்மையாவே சொன்னேன்னா, நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கம்பெனில என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணி இப்போ இந்த கம்பெனில வந்து எல்லாமே இங்க தேசிக்குள்ள தான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஒரு சின்ன லிஸ்ட் சொல்லுங்களேன். நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கும், ஒரு மெயினான லிஸ்ட் இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிருப்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்கில் டெவலப் பண்றது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இப்போ இங்க எல்லாமே ஆர்டர் பண்ண இந்த அட்மின் ஒர்க் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பொதுவா என்னென்ன தேவைப்படும் ஆமா. அதெல்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் ஓகே எல்லாமே அரேஞ்ச் பண்றது என்ன இது பண்றது இதெல்லாம் வந்து அது எல்லாமே வந்து நான் இங்கதான் வந்து எல்லாம் கத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். ஓகே. நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் கத்துருக்கீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர்ல எக்ஸல் ஒரு அளவுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, அது இல்லாம இப்ப ரீசெண்டா கேன்வாலயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அது இல்லாம டிடச்ல இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு ஒரு லெவல் நீங்க முடிச்சிருக்கீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, எல்லாமே எல்லாமே பண்ணிருக்கேன் நான் இந்த இதுல ஃபர்ஸ்ட். ஆமா. சோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு விஷயம். அது இல்லாம உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாலானா, அது சொல்லுங்க. கம்யூனிகேஷன் நல்லா தான் இருக்கு இப்போ, பெட்டர். ஃபர்ஸ்ட் இதுதான் இப்போ better. பட் நீங்க அதான் இப்ப நீங்க எல்லாம் எங்க கிட்ட பேசும்போது வந்து நானே சொல்லிருப்பேன், நீங்க நல்லா பேசுறீங்க பாலானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ திங்க் 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் நான் வந்து என்னோட 5 இயர்ஸ்க்கு பிஃபோர்ல இருந்து கேக்குறேன். அப்போதுக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு உங்களோட கம்யூனிகேஷன் இதுல. கம்ப்யூட்டர் நாலேஜும் லைக் ஐ மீன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அட்மின்க்கு என்ன நாலேஜ் தேவையோ கம்ப்யூட்டர் நாலேஜ் அது உங்க ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சரி, உங்களுக்கு டேசி க்ரூல வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்ல. அட்டன் பண்ணிடுறேன் கரெக்டா. ஓகே, ஓகே மற்றபடி ஓகே எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங் இருக்கு. ஓகே. இல்ல இந்த ஆரம்ப கட்டத்துல வந்து மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, அப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன மாதிரி ஹீரோயிசம் எல்லாம் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நீங்க? ஐயோ, அந்த மக்கள் வந்து ப்ராசஸ் இந்த இது டிராவல் பண்றது இதெல்லாம் வந்து நான் நிறைய அந்த இதுல பண்ணியிருக்கேன். இந்த டிராவல் அகாமடேஷனு, நைட் ரூம் ரெடி பண்றது, ஹாஸ்டலு, அதெல்லாம் ம். வந்து பார்த்தா ஒரே நாள்ல ரெடி பண்ணியிருக்கேன். 150-200 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நான். அதுதான் எப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். 4 சீட்டு 4 ரூம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், எப்படி நீங்க அது ரெடி பண்றீங்கன்னு கேக்குறேன். அந்த ஸ்கில் எப்படின்னு கேக்குறேன். நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரி எல்லாருக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ வேற என்ன ஒரு நல்ல சம்பவங்கள் சொல்லுங்க பாலானா. ஐ மீன் லைக் இப்ப இருக்கிற மக்கள் வந்து இன்னும் என்ன கத்துக்கலாம், இவ்ளோ ஐ மீன் டேசி க்ரூல இருந்து இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் என்ன சொல்வீங்க? கண்டிப்பா இப்போ மக்கள் வந்து இப்ப நீங்க கொடுக்குற அட்வைஸ் மாதிரி நீங்க என்ன நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா மக்கள் அதுக்கேற்ற மாதிரி கத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் பண்ணணும் எல்லாத்தையும். நான் தான் பண்ணணுமா? ஓகே ஓகே. இல்ல இப்ப புதுசா வருவாங்கல்ல, சோ நீங்க வந்து 15 இயர்ஸா இருக்கீங்க, இப்ப புதுசா வரவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்க, அப்படி கேக்குறேன். ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் லைன்ல நமக்கு தெரியல, அட்வைஸ் நம்ம சொல்ல முடியும். ஜெனரல் குவாலிட்டியா, ஒரு பர்சனாலிட்டி குவாலிட்டியா, ப்ராசஸ் எல்லாம் விட்டுருங்க, ஜெனரலா ஒரு குவாலிட்டியா என்ன சொல்வீங்க உங்களோட டேசி க்ரூல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் இது எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, பொறுமையா எதுவா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அந்த மாதிரி அட்வைஸ் தான் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க. சோ மேபி அந்த அட்வைஸ் வில் ஆப்ட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாலானா, சில ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் மாதிரி ஒரு ஃபன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. சோ டேசி க்ரூல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்? பேசிக் ரோல பிடிச்ச விஷயம், நம்ம கம்பெனில பிடிச்ச விஷயம்னா ஒற்றுமை. ஒற்றுமை. ஓகே, வெரி குட். ஓகே. ரெண்டாவது, டேசி க்ரூவை வந்து ஒரு படமா ஒரு ஸ்டோரியா எடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்க? பேசிக் க்ரூ படமா எடுத்தா பேசிக் க்ரூ ஃபேமிலி. டேசி க்ரூ ஃபேமிலி. சும்மா ஒரு அடிதடியா அந்த மாதிரி எதுவும் படம் அப்படி எல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஓகே, டேசி க்ரூ ஃபேமிலி. ஓகே. சோ இப்போ வந்து டேசி க்ரூ அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? ஐ மீன் அதோட குவாலிட்டி, அத டேசி க்ரூ பத்தி சொல்லணும்னா ஒரு 3 வார்த்தைகள் சொன்னோம்னா என்ன ஒரு 3 வார்த்தைகள் நீங்க சொல்வீங்க? பேசிக் க்ரூ இல்ல என்ன சொல்றேன் இப்ப நான் என்ன சொல்லணும், பேசிக் க்ரூவா ஃபர்ஸ்ட் என்ன டேசி க்ரூன்னு உங்க மைண்ட் சொன்னா அதுக்கு ரிலேட்டடா டேசி க்ரூவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 3 வேர்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன 3 வேர்ட்ல சொல்வீங்க?
இந்த மாதிரி திடீர்னு கேட்டீங்கன்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னா prepare இப்ப நான் வந்து பாலாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேங்க. பாலான்னா யாரு அப்படின்னா நான் கேட்பேன், பாலாவோட குவாலிட்டி சொல்லுங்கன்னா பாலா வந்து பிரேவ், ஸ்ட்ராங், பேஷண்ட், ஸ்டெடி மைண்டட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி டேசி க்ரோவை பத்தி ஒரு 4 வரி இல்ல 4 வேர்ட் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். சரி, நீங்க யோசிங்க, அதுக்குள்ள அடுத்த கேள்வி கேக்குறேன். ஓகே, ஒருவேளை நீங்க டேசி க்ரூல ஒர்க் பண்ணலன்னா இப்ப நீங்க என்னவா இருப்பீங்க? அது எனக்கு தெரியலையே நான் என்ன வந்திருக்கேன். சும்மா யோசிச்சு, ஓகே நான் இங்க இல்லன்னா நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படி ஒரு தாட். இல்ல கண்டிப்பா எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன். என்னவா இருந்திருப்பீங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஓகே டேசி க்ரூல ஒருத்தர் கூட நீங்க லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா யார் கூட லஞ்ச் சாப்பிட விரும்புவீங்க? லஞ்ச் சாப்பிடணும்னா யாரு கூட வேணா சொல்லலாம். அஸ்வந்தோட. ஓகே, ஒருத்தர் கூட வெளியில போகணும், ஒரு நாள் ஃபுல்லா வந்து நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஊரெல்லாம் ஜாலியா சுத்தலாம் அப்படின்னா யார் கூட? அஸ்வந்த் சொல்லக்கூடாது. அஸ்வந்த் வந்து லஞ்சுக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவு அவரோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மணி சார். ஓகே, மணி சாரோட. ஓகே ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட்? எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு விஷயத்த வந்து டேசி க்ரூல வந்துச்சா, இது பண்ணாம போயிட்டோமே, இது நம்ம பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்கலாமே அப்படின்னு எப்பனா யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதாவது இருக்கும்ல, இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பெட்டரா பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எப்பனா யோசிச்சதுண்டான்னு கேக்குறேன். யோசனை பண்றதே கிடையாது. யோசனை பண்றதே கிடையாது. ஓகே, உங்களோட அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இன் டேசி க்ரூ இந்த 15 வருஷத்துல என்னால இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது, ஒரு நல்ல சம்பவம் சொல்லலாம். நல்ல சம்பவம் நிறைய இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு வந்து எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். இப்ப இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் போயிட்டு காப்பூர்ல நமக்கு வந்து அவார்டு இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து அது ஒரு நல்ல சம்பவம் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் நீங்க ஃபிளைட்லயும் டிராவல் பண்ணீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் ஜர்னி அந்த ஃபிளைட்ல போனது நான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, பயப்படலையா? மேல ஃபிளைட் ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் நீங்க பயப்படலையா? எனக்கு அந்த பயன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அது நீங்க சொல்லவே இல்லை, அதுதான் பாலாவோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது நீங்க சொல்லவே இல்லை எங்க கிட்ட. ஓகே பாலாண்ணா, so இதுதான் we want to talk with you. what is Bala is doing in Desi Crew. so இப்போ உங்களோட ரோல் என்ன பாலாண்ணா டேசி க்ரூ சென்னையில? நான் ஃபுல்லா அட்மின் பார்ட் எல்லாமே இங்க சென்னையில நான் பாத்துக்கிறேன். அட்மின் ரிலேட்டட் வர்க் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே, இப்போ என்ன ஸ்ட்ரென்த்? நீங்க ஃபர்ஸ்ட் அப்ப வந்து 30-40 ஃபுல்லாவே டேசி க்ரூ அவ்வளவு ஸ்ட்ரென்த் நினைக்கிறீங்க, இப்போ சென்னை ஆபீஸ் எப்படி இருக்கு? சென்னை ஆபீஸ் இப்போ பெட்டர், எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். இப்போ சூப்பர். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन பாலாண்ணா, உங்களுடைய ரோல் மாடல்? உங்களுடைய ரோல் மாடல்? ஹலோ ஹலோ திடீர்னு இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் யோசனை பண்ணி கேட்கிறேன். ஓகே, ஆன்சர் யாரும் லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பாலானா 15 மினிட்ஸ் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் நல்லாவே பேசுனீங்க. அண்ட் we had a very good time with you. Thanks for making us more comfortable to talk with you. Thank you. சரி, ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங் இருந்தா சொல்லுங்க, I will play it for you. எனக்கு சாங்கா? ஆமா, யுவன் மியூசிக்ல எதனா ஒரு சாங் போடு. சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் சொல்லவே இல்லையா பாலாண்ணா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவ் இல்லையா? எந்த ஸ்போர்ட்ஸ்? கிரிக்கெட் தான் பிடிக்கும். கிரிக்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்? தோனி. ஓகே, மக்களே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பாலா இஸ் a very good cricket player. சோ பால் இங்க அடிச்சாருன்னா அத்த கிரவுண்ட்ல போய் விடும், அந்த மாதிரி விளையாடுற ஒரு பர்சன். எனிவே தேங்க்ஸ் பாலாண்ணா. சோ உங்களுக்காக யுவனோட பாடல் we will be playing it for you. So thank you for joining DC Live. Thank you so much. நன்றி எல்லாருக்கும். நன்றி பாலாண்ணா. குட் டே.